மத்திய மாநில அரசுகளுக்கு என்ன ஒத்துழைப்போடு எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு கொடுக்கப்படுகிறது. அது வெளிக்கொணரப்படுவதில்லை. உதாரணத்திற்கு 6000 ரூபாய் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்போம் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொன்னார்கள். ஏற்கனவே இங்கே 12,000 கொடுக்கப்படுகிறது. 18,000 கொடுக்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். இதில் 6,000 மத்திய அரசு கொடுப்பது. இதை போல்தான் எல்லா திட்டங்களும் தமிழக அரசு மறைக்கிறதே தவிர மத்திய அரசிடம் இருந்து எல்லா பங்கும் சரியாக வருகிறது. எந்த விதத்தில் என்ன நோக்கம் இருக்க போகிறது? மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று, இது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக தொடர்ந்து வைக்கப்படும் விமர்சனம். எல்லா மாநிலங்களிலும் மத்திய அரசின் நல்ல தன்மையை எடுத்துக் கொள்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் அது விமர்சிக்கப்படுகிறது என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. இல்லை, ஏற்கனவே அது மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அதை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். அவர்கள் வைத்த கோரிக்கை, அருண்ஜேட்லி அவர்களை சந்தித்த பின்பு அவர்கள் கோரிக்கையை பார்த்த பின்பு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். கடன் ரத்து என்பது மாநில அரசின் பிரச்சனை. உத்தரப்பிரதேசத்தில் கூட அகிலேஷ் யாதவ் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது கடனை ரத்து செய்யல. அவர்கள் மாநிலத்தில் பாஜக வந்த பின்புதான் அதை ரத்து செய்திருக்கிறார்கள். மாநில அரசு அதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கிறது? ஏதோ மாநில அரசு எல்லா குற்றத்தையும் மத்திய அரசின் மீது சுமத்திவிட முடியாது. மாநிலத்திற்கு என்று ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அந்த நிர்வாகம் தற்கொலையை கூட சரியாக அவர்கள் வெளிக்கொணராத போது அந்த நிர்வாகம் எப்படி மக்களுக்காக? முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன தெரிவிச்சாருன்னா, மாநில அரசு கூட்டுறவு சங்கங்கள்ல இருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி பண்ணிருக்கு. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடனை தள்ளுபடி செய்யணும்ன்றதுக்காக தான் மத்திய அரசை இல்ல அதுல எல்லா கடனையும் மத்திய அரசு அவர்கள் தள்ளுபடி செய்ய முடியாது. இன்னொன்று, நிர்வாக ரீதியாக வங்கிக்குள் அவர்கள் எடுக்கப்பட்ட கணக்கெல்லாம் மத்திய அரசு நிர்வாக ரீதியாக மத்திய அரசு முடிவெடுக்க முடியாது. நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது மாநில அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில அரசு எந்த அளவிற்கெல்லாம் அதற்கு உறுதுணை செய்கிறதோ அதைத்தான் செய்ய முடியுமே தவிர மத்திய அரசு அத்தனை மாநிலங்களுக்கும் எப்படி அவர்களை ஒரே மாதிரி நடந்து கொள்ள முடியும்? ஆக இது திசை திருப்பப்படுகிறது என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. அதாவது நதிநீருக்கு 2-3 மாதத்திற்கு முன்னாலே அதை ஆராய்வதற்கு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. நிர்வாக ரீதியாக அதற்கென்று ஒரு கால அவகாசம் இருக்கிறது அல்லவா? கால அவகாசத்தை இல்லாம உள்நோக்கத்தோடு போராடி கொண்டிருந்தால், அது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு போராடுகிறார்கள். எல்லா விவசாயிகளுக்கும் பயிர் பாதுகாப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் நாம் கொடுத்திருக்கிறோம். விவசாய மக்கள் மரியாதைக்குரிய மோடி மீது மரியாதையாக இருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள் எல்லாமே திசை திருப்பதற்காக அதிகப்படியாக நடக்கிறது என்பது எனது கருத்து. அக்கறையோடு இந்த அரசு நடக்கிறது. உடனே என்ன பண்ணுவாங்க? கடைசி வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இப்படி சொல்கிறது. மக்கள் மீது அதிக அக்கறை உள்ள கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும், இவையெல்லாம் நெடுநாள் தீர்க்க வைக்கப்படாத பிரச்சனைகள். மக்களோடு தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மக்களுக்கான ஒரு